ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையில் தேர்ட் அண்ட் ஃபைனல் ஓடிஐ மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். முதல் 2 போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. சூப்பரான வெற்றிகள் அப்படின்னு தான் சொல்லணும். 100+ அடிக்கவே சவுத் ஆஃப்ரிக்கா கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் இது வரைக்கும் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். கேப்டன் டெம்பா பாவுமா வந்துமே அங்கே அந்த நிலமை தான். அந்தளவுக்கு டீசெண்டாக ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற பிளேயர்ஸ் இல்லை. குறிப்பாக ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக வீசுகிறாங்க அப்படின்றதுனால சவுத் ஆஃப்ரிக்கா டவுன் ஆகுறாங்க. டவுன் ட்ராக்கில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க, அதே பர்டிகுலர் கிரவுண்டு ட்ராக் வேணால் மாறலாம். அண்ட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக டவுனாக இருக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு. பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுளாக ஆப்கானிஸ்தான் எப்பயுமே பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த்தை நம்புறது. அண்ட் அந்த ஒரு வகையில் இன்றைக்குமே அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 2 போட்டிகளில் தோற்று சீரியஸை சவுத் ஆஃப்ரிக்கா தோற்றதுனால சில பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கலாம். ஆப்கானிஸ்தான் அந்த வின்னிங்கை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணும்னு அப்படியே கூட போகலாம். சில மாற்றங்கள் செஞ்சால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெஞ்ச் பிளேயர்ஸுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அப்துல் மாலிக்கு, நவீத் ஜட்ரான் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கூட கொடுக்கலாம். பேசலாம் நிறையா. செப்டம்பர் 22 4 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் வின்னிங் காம்பினேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் டாப் ஆர்டரில் ரியாஸ் ஹாசன் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதில் அங்கே டவுட்டே இல்லை. இருந்தால் கூட அப்துல் மாலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கலாம். ரசூலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன் டே ஸ்குவாடுக்கு வர்றாரு, அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாப் ஆர்டரில் ரியாஸ் ஹாசனோ இல்லை ரஹ்மத் ஷாவோ எடுத்துகிட்டு அந்த இடத்துல யோசிக்கலாம். பட் ரஹ்மத் ஷா ஆப்கானிஸ்தானோட சொத்துங்கிற மாதிரி ஒன் டே கிரிக்கெட்டுக்கு தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு. டீசன்ட் பிளேயர், நல்லாவும் அவுட்புட் போன மேட்ச் கொடுத்தாரு. நவீத் ஜட்ரான் ரைட்டா மீடியமு, ஒரு மீடியம் பேசர் ஆங்கிளில் யாரையாவது எடுத்துகிட்டு கொண்டு வரலாம். பட் டஃப் சாய்ஸ், ஏன்னா ஸ்பின் பேஸில் ரொம்ப பெட்டராக இருக்கிற இடத்துல ஒரு மீடியம் பேஸருக்கு இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நைபோட இன்ஜுரி பாசிபிளாக ஒரு வெளியிலே தொடர வைக்கும். ஃபரீட் அகமது மாலிக்கான வாய்ப்பு இருக்குமா, பிலால் சமிக்கான வாய்ப்பு இருக்குமா, இது எல்லாமே பார்க்கணும். மோஸ்ட்லி மீடியம் பேஸருக்கு அவ்வளோவா வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்வேன். குர்பாஸ் அண்ட் ரியாஸ் ஹாசன் ஓப்பன் பண்ணுவாங்க. குர்பாஸ் சூப்பரான ஸ்டார்ட். மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவருக்கு சக்ஸஸ் நிறைய கிடைச்சிருக்கு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் கிடைக்கிற சக்ஸஸ் ஒரு ஹார்டர் ட்ராக்கில், செகண்ட் ஹாஃபில் பெட்டராக ஸ்கிட் ஆகிற ட்ராக்கில் இருந்திருக்கு. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹார்டர் ட்ராக்கில், சைன் இருக்கிற ட்ராக்கில் பெட்டர் அவுட்புட் குர்பாஸால் கொடுக்க முடியும். நிறைய நேரங்களில் விக்கெட் கீப்பர்ஸு டவுன் ட்ராக்கில் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாங்க. குர்பாஸ் பெட்டர் ட்ராக்கில் அவுட்புட் பெட்டராக கொடுப்பாரு. இதை பார்த்துருக்கோம். ரஹ்மத் ஷா டீசன்ட் பேட்டர். போன மேட்ச் சஹீட் இறங்காமல் அதுக்கு முன்னாடியே உமர் ஜாயின், நபி அப்படின்னு போனாங்க. அதுக்கு காரணம் நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் ரஹ்மத் ஷாவோட குர்பாஸ் இணைஞ்சு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்ததுனால ஸ்கோரை கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இடத்துல உமர் ஜாயின், நபி சைடு போயிட்டாங்க. விக்ரம் அலிகல் டீசெண்டான பேட்டர், க்ளவ் ஒர்க் அவர்கிட்ட தான் இருக்குது. குர்பாஸ் க்ளவ் பாயிண்ட் எடுக்க மாட்டார், அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. ரஷீத் கான், கரோட்டி, கசான்ஃபர் இவங்கெல்லாம் வேறு லெவல் பவுலிங் கொடுக்குறாங்க. அல்லா முகமது கசான்ஃபர் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் செம்ம கலக்கலான பவுலிங், 20+ ரன்ஸு 3 விக்கெட்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தார். அண்டு போன மேட்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி யோசித்தாங்க. பெட்டரான அவுட்புட்டு பவுமா அண்டு சோசிட்டேருந்து கிடச்சிது ஆரம்பத்தில். ஃபரூக்கியோட நியூ பால் பவுலிங் முதல் போட்டியில் செம்மையாக இருந்தது. இப்போயுமே முதல் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கும்போது அந்த ஸ்விங்கை கொடுக்க முடியும். செகண்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு சிறப்பாக கொடுக்க முடியல. ஸோ இனிஷியலாக அந்த ஹார்ட்னஸ்ஸு அதை பயன்படுத்தி ஃபரூக்கி விக்கெட் எடுப்பார். அந்த கண்ட்ரோல் இருக்குது. கரோட்டி வேறு லெவல். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவரை பற்றி சொல்லியிருந்தோம். சூப்பர் பவுலர், யங் டேலண்ட்டு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸுக்கெல்லாம் வயசு இல்லை அப்படின்னு சொல்லலாம். யங்லே வேறு லெவல் பண்ணுறாங்க. ரஷீத் கானோட ஏஜ் என்ன அப்படின்றது தெரியும். அவர் இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணிட்டார். ரஷீத் கான் உலகெல்லாம் கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரிகிற அளவுக்கு அவரோட கிரிக்கெட் இருக்குது. சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளேயும் ரீசெண்ட் டேஸில் கொடுக்குறாரு. அந்த எண்ட் ஃபினிஷிங், ஃப்ளரிஷ் ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அது பாசிட்டிவாக பார்க்கணும் ரஷீத் கானுக்கு அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா போன போட்டியிலேருந்து கண்டிப்பாக சில மாற்றங்கள் எதிர்பார்க்கணும். குறிப்பாக லிசார்ட் வில்லியம்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினச்சி லுங்கிங்கிடியே வெளியில் வைக்கலாம். நன்றி போக ஸ்விங் பேஸில் இருக்கிற ட்ராக்கில் பெட்டராக இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்ட்மனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கும். லுங்கிங்கிடி எடுத்தாங்கன்னா பாசிபிளாக பார்ட்மன் உள்ளே வரலாம். வேரியேஷன் வெரைட்டி பேஸில் இல்லை 2 பேருமே வெளியில் இருந்துட்டு லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் ஒரிஜினல் பார்ட்மன் 2 பேரும் உள்ளே வராங்களா அதை பார்க்கணும்.
ஃபிலுக்வாய் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு பெட்டர் ஆல்ரவுண்டர். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ஃபிலுக்வாய் இருந்தால் பெட்டர். ஸ்பின்னரும் ஓரளவு ஹேண்டில் பண்ணி விளையாடுவார். அந்த பேஸ்லேயும் அவரை யோசிக்கலாம், வெரைட்டி கொடுக்கலாம். கொஞ்சம் மீடியம் பேஸ் ஆஃப் பண்ணி போடக்கூடிய குவாலிட்டி இதெல்லாம் இந்த மாதிரி ட்ராக்கில் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ஃபிலுக்வாயோ டீசன்ட் சாய்ஸை நான் பார்க்குறேன். இல்லை சிமிலனுக்கான வாய்ப்பு இருக்குமா ஒன் டே கிரிக்கெட்டில், ஸோ அதை பார்க்குறோம். ஜேசன் ஸ்மித் முதல் போட்டியில் இருந்தார், பட் அந்த இடத்துல பவுமா வர்றதுனால அவர் வழிவிட வேண்டிய அவசியமாக இருந்தது. பவுமா டீமை லீட் பண்ணுறாரு. முதல் போட்டி இல்னஸில் விளையாடல. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. டோனி டிசோசி டீசன்ட் பிளேயர், பட் இந்த கண்டிஷனுக்கு அவ்வளோ சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ரீசெண்டாக டவுனாக இருக்கார், பட் ஸ்பின்னர் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி விளையாட முடியும். எய்டன் மார்க்ராம் டீசன்ட் பிளேயர், பவுலிங் பேஸில் சில நேரங்களில் வர்றதுனால பெஸ்ட்டாக பார்க்கலாம். பட் ரீசெண்ட் டேஸில் பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்ட வரல, கொஞ்சம் டவுனாக இருக்கார் மைண்ட் செட்டில். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு விக்கெட் கீப்பர், ஆனால் அவர் க்ளோவர் பண்ண போகிறதில்ல, வேற என்ன தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஸ்டப்ஸு பவுலிங் பேஸில் ஆஃப் பிரேக் வீச முடியும், அந்த மாதிரி பயன்படுத்தலாம். பெட்டர் அவுட்புட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பவுலிங் பேஸில் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஸ்டப்ஸுக்கு பேட்டிங் பேஸில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ ரொம்ப பண்ணுவாரான்னு பார்க்கணும். பியான் மல்டர், ஃபார்ச்சூனு, பீட்டரு, கிடி, பர்கர் இவங்களாம் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாங்க, அதில் டவுட் இல்லை. இங்கே சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ்ட்டு இருக்கிற ப்ராப்ளம் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றது தான். மல்டர் முதல் போட்டியில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணார். டாப் ஆர்டர் டோட்டலாக கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் இவர் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாரு. ஃபார்ச்சூன் கூட சப்போர்ட் பண்ணார் பேட்டிங் பேஸில், அண்ட் பவுலிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வீசுகிறார், அதில் டவுட்டே இல்லை. கப்பா பீட்டர் மிஸ்ட்ரி ஸ்பின்னராக பேசப்படுறாரு. டீசன்ட் பவுலிங் கொடுத்தாரு போன மேட்ச்சில். ஒரு நோஸ் இருந்தது இனிஷியலாக, பட் லேட்டர் பேஸில் பெட்டர் அவுட்புட் கொடுத்தாரு. அது இன்றைக்கும் தொடரும்னு எதிர்பார்க்கலாம். லுங்கி அண்ட் பர்கருக்கு பதிலாக லிசான் வில்லியம்ஸை ஒட்டின பார்ட்னர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பேட்டிங் டெப்த்தை யோசித்து ஃபிலுக்வாயோவுக்கான வாய்ப்பு இருக்குமா, அதையும் பார்க்கணும். ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம், ஷார்ஜாவில் தான் இந்த மேட்ச்சு. அதிகபட்ச ஒன் டே கிரிக்கெட் நடத்தின ஸ்டேடியம் இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படின்ற அந்த இடம் ஷார்ஜாவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹராரே, ஸோ மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு 250க்கு மேலே போட்டிகள், ரிசல்ட் ஓரியன்ட் போட்டிகள்னு பார்க்கும்போது 243. ஸோ அதில் 132 பேட் ஃபஸ்ட்டு, 109 சேசிங். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். ஆப்கானிஸ்தான் ஸ்பின் பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லேட்டர் பேஸில் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல டேர்ன் கிடைக்குது, ஸ்கிட் ஆகுது பால். அது வந்து அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிகிற மாதிரி இல்லை சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ்க்கு. அதனால் ஆப்கானிஸ்தான் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்டர் லைட்ஸை விட ஷார்ஜாவில் நார்மலாக டே டைமில் பேட் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் அந்த ஒரு காரணமும் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணமாக பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவும் அதை தான் விரும்புவாங்க. பட் முதல் போட்டியில் டாஸ் வின் பண்ணி பேட் ஃபஸ்ட்டு பண்ணி டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க இனிஷியலாக. ஸோ அண்ட் கிட்டத்தட்ட 50 அந்த ரேஞ்சாவது தொடுவாங்களா சவுத் ஆஃப்ரிக்கா ஹோல் டீமே அப்படின்ற அந்த பயமே ஆரம்பத்தில் இருந்தது. பட் லேட்டராக ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் ஃபார்ச்சூன் அண்ட் மல்டர்லேருந்து வந்து 100+ வந்துச்சு. ஸோ ஆப்கானிஸ்தான் ஓரளவுக்கு எளிதாக தான் ஜெயித்தாங்க முதல் போட்டி. ரெண்டாவது போட்டியில் ஆப்கானிஸ்தானோட டாப் ஆர்டரில் குர்பாஸ் ஒரு செஞ்சுரி, ரஹ்மசாவோட ஒரு 50, பேக் ஹேண்டில் உமர் சாயோட ஃப்ளரிஸ் ஃபினிஷு, ஸோ செமையான 50+. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 300+ ஸ்கோரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா ஏர்லியாகவே சுருண்டுட்டாங்க டோட்டலாகவே. இனிஷியலாக தேம்பா போமா டிசோசி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே அவங்களும் கொஞ்சம் பெட்டராக விளையாடுறாங்க, போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் ட்ராக்கு தான் பிரச்சனை அப்படின்லாம் யோசிக்கப்பட்டுச்சு. பட் லேட்டராக டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆனாங்க. குறிப்பாக கரோட்டி அண்ட் ரஷீத் கான் 2 பேருமே காலி பண்ணாங்க டோட்டல் டீமே. ஸோ அதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க, ஸ்பின்னர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க நினைக்கும் போதே அவங்களுக்கு பயமாக இருக்கோ இல்லையோ, நமக்கே பயமாக இருக்குது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டர்ஸில் மிடில் கிளாசன் மாதிரி பிளேயர் இல்லை. கிளாசன் ஸ்பின்னர் எந்த மாதிரி அடிப்பார் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது மிஸ்ஸிங். அண்ட் பேக் ஹேண்டில் யான்சன் மாதிரி பவுலர்ஸு. ஸோ அது குறிப்பாக சம்சி, மஹராஜ் இவங்கெல்லாம் சிபிஎல்லில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் இருந்தால் ஆப்கானிஸ்தானோட அந்த ஸ்கோரை குறைக்கலாம். இப்போ 300+ங்கிறது ஒரு 250 ரேஞ்சுக்கு இருந்தால் சவுத் ஆஃப்ரிக்கா கெட்டபிள்னு யோசிச்சு மைண்ட் செட்டில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கறதுக்கு யோசிக்கலாம். பட் அதுவுமே இல்லாமல் இருக்கனால மறுபடியும் ஆப்கானிஸ்தான் சைடு மேட்ச் முடியுமோ, ஆப்கானிஸ்தான் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களோ சவுத் ஆஃப்ரிக்காவை அப்படின்னு யோசிக்க வைக்குது. பார்த்துக்கலாம். ஒரு 250 ரேஞ்ச் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். முதல் போட்டியில் 100+ அப்படிங்கிற ரேஞ்சு தான். ரெண்டாவது போட்டியில் நம்மளே சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஃபஸ்ட் மேட்ச்சில் எப்படி இருந்தால் செகண்ட் மேட்ச் ஷார்ஜா பொறுத்த வரைக்கும்
நல்ல ஸ்கோர்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ஒரு 300 அப்படின்ற மாதிரி ஸ்கோர் வந்தது. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும். பேட் ஃபர்ஸ்ட்டு தான் ஆப்வியஸ் ப்ரிஃபரபுள். இன்னுமே டவுன் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதே ட்ராக்கில் இருந்தால் மோஸ்ட்லி அதே ட்ராக் மிடில் ட்ராக்கில் வைக்க தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா ஒரு 250 ரேஞ்ச் ஆப்கானிஸ்தான் பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் வரும். சவுத் ஆஃப்ரிக்காவை இன்னும் நம்ப முடியல, இருந்தால் கூட அவங்களுமே ஒரு 220 ரேஞ்சுக்கு போஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அந்த 220 ரேஞ்சுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போஸ்ட் பண்ணால் கூட சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இங்கே பேட் ஃபஸ்ட்டு பண்ணுற டீமுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸில் ஒமர்சாய், ரஷீத் கான், ஐடன் மார்க்ரம் சைடு நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக ஒமர்சாய் போன மேட்ச் விளையாண்ட இன்னிங்ஸு மைண்டில் நிற்கும். ரஷீத் கானோட 5 விக்கெட் ஹால் மைண்டில் நிற்கும். ஐடன் மார்க்ரம் டபுள் ஆப்ஷனாக யோசிப்பாங்க. டாப் ஆர்டரில் பேட்டிங் பேஸில் வராரு அண்ட் பவுலிங்லேயும் அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் பவுல் பண்ணுறாரு. ஸோ லேட் பேஸில் இக்ரம் அலிகில் இருக்கார், சாஹிடி இருக்கார். அதே நேரத்தில் ஸ்பின்னு நல்லா எடுத்தது அப்படின்னா டெஃபினட்டாக ஐடன் மார்க்ரமோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். குர்பாஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல சாய்ஸ் கேப்டனாக. ஆனால் ட்ராக் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு பேட்ஸ்மேனாக கேப்டனாக போடுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த மாதிரி டவுன் ட்ராக்ஸில். அண்ட் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஒயிட் வாஷ் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் கிட்டத்தட்ட ஹோம் டீம் தான் ஆப்கானிஸ்தான். ஸோ அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவராக டவுன் ட்ராக்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எனிவே பார்த்துக்கலாம். ட்ராக் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பலபலன்னு இருந்தால் குர்பாஸ் சைடு போகலாம். மொழமொழன்னு இருந்தால் கூட அந்த பளபளப்பு இல்லைன்னா ஷார்ஜாவில் ஸ்கோர் வராது. ஸோ அது பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் குர்பாஸை கேப்டனாக ட்ரை பண்ண யோசிங்க. அண்ட் கரோட் டீசெண்டான பவுலர், நல்லா பண்ணிகிட்ருக்காரு. சூப்பரான பவுலிங். ஃபஸ்ட்டு போட்டியில் அகெயின்ஸ்ட் அயர்லாந்து ஒரு 4 விக்கெட்டு, போன மேட்ச்சு ஒரு 4 விக்கெட்டு. முதல் போட்டியில் மட்டும் ஏர்லியாக கசான்ஃபர் அண்டு ரஷீத் கான் முடிச்சிட்டாங்க. ஃபரூக்கியோட விக்கெட்ஸ் இருந்தது, அதனால் கரோட் இம்பார்ட்டண்ட்டாக தெரியாமல் இருந்தார். பட் போன மேட்ச் வேறு லெவல் பண்ணார். டெம்பா பாவமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு, ஒன் ஆஃப் த குவாலிட்டி பிளேயர் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக பாவமா இப்போதைக்கு பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ரீசாங் ட்ரிக்ஸு ஓரளவுக்கு பண்ணால் கூட பெஸ்ட்டாக பண்ணுவார்னுலாம் சொல்ல முடியாது. அது மாதிரி ஐடன் மார்க்ராமும் ஓகேன்னு தான் சொல்லணும், ஆனால் ரொம்ப பெஸ்ட்டுன்னுலாம் சொல்ல முடியாது. பட் அந்த வகையில் டெம்பா பாவமா பெஸ்ட் ஹேண்ட்லிங் ஸ்பின்னர் பேட்டர் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லலாம். அந்த வகையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டார், ஸ்டெடி பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். குறிப்பாக ஆஃப் பிரேக் பவுலரை நல்லாவே ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இனிஷியலாக கசான்ஃபர் தான் வராரு. ஃபரூக்கி மாதிரி லெஃப்ட் ஆம் பேசர் முதல் இன்னிங்ஸாக இருந்ததுன்னா அந்த இடத்துல பாவமாவை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஃபரூக்கிக்கு இந்த நியூ பால் பவுலிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்னா ரொம்பவே மெனக்கெட்டு வீசுவார். ஸோ அந்த இடத்துல டெம்பா பாவமா டவுன் ஆகலாம். மைண்ட் பண்ணிவிட்டு விளையாடுங்க. ரியாஸ் ஹாசன், சாகிடி இவங்கள கன்சிடர் பண்ணுங்கள். பவுலர் பேஸில் நிறைய போகணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ரியாஸ் ஹாசன் ஓப்பன் பண்ணுறது ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியுது, பெருசாக கொண்டு போகணும்னு நினைக்கலாம். அண்ட் சாஹிடி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா இவரோட பேட்டிங் ரொம்ப டெப்த்தாக எடுத்துகிட்டு போகிற ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் கம்மியாக இருக்குது. நமக்கு தேவை ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக சாஹிடியை ட்ரை பண்ணலாம். வேறனே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். அண்ட் டாப் ஆர்டர் அந்தளவுக்கு இல்லை. ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணி வேறனே கொஞ்சம் விளையாடுவார். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 30-40 அப்படிங்கிற ரன்ஸு ப்ளஸ் க்ளோவ் பாயிண்ட்ஸு இதெல்லாம் யோசிச்சா கேல் வரனேவை ஒரு கன்சிடரேஷனாக கிராண்ட் லீக் வைங்க. அப்பா பீட்டர் ஃபஸ்ட் மேட்ச்சு இனிஷியலாக கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, நர்வ்ஸ் இருந்தது. லேட்டராக கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வந்த ஃபீல் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ட் தொடர்ந்து இருக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கல அந்த மாதிரி ட்ராக்கில். ஸோ கரோட் அண்டு டெம்பா பாவமாவை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற டெம்பா பாவமா, இன்னொரு பக்கம் ஸ்பின் பேஸில் கரோட் லேட்டராக செமையாக பண்ணுவார். ஸோ குறிப்பாக ரைட் ஹேண்டர்ஸ் தான் மிடில். டாப்பில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டோனி டிசோசி. பட் அவரே இன்றைக்கி கண்டினியூ ஆகிறான்னு சொல்ல முடியாது, லேட்டராக நன்றி போகு. ஸோ இவங்களுக்கு இடையில எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ். அதில் கரோட்டி நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட்னா மார்த்ராக்ஸ் ரைட் ஹேண்டர் அப்படிங்கும்போது ஒரு மேட்சப் பேஸில் பெஸ்ட்டு. அண்ட் பாவமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லா இருக்குது. ஒன் செகண்ட் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, டாஸ் வின் பண்ணுற கேப்டன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். டீம் பாருங்கள், ஸ்பின் பேஸ்லேயே நான் 1 செகண்ட் போயிருக்கேன். ரஷீத் கான், மார்க்ராமுக்கு இடையில கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். உமர்சாய் எண்டில் ஃபினிஷ் பண்ணுறாரு, பட் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமாங்கிறது கேள்வி தான். மார்க்ராம் பவுல் பண்ணுவார், பட் முழுமையான ஓவரா அப்படிங்கிறது கேள்வி தான். இருந்தால் கூட பேட்டிங் பேஸில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி எடுத்து போகலாம். லேட்டர் மேட்ச் அண்டு எண்ட் மேட்சஸில் மார்க்ராமோட அவுட்புட் பெட்டராக இருந்து பார்த்துருக்கோம் ப்ரீவியஸாக.
இப்போ ரீசெண்டாக அதுவுமே இல்லை, டவுனாக தான் இருக்குது. அந்த இடத்துல மார்க் ராமை ஒரு கன்சிடரபுளாக வச்சுக்கலாம். கசான் ஃபார் இனிஷியலாக வீசுகிறாரு, அந்த இடத்துல கொஞ்சம் யோசித்து வேலை யாரையாவது எடுக்கணுன்னா பிக் பண்ணணுன்னா யோசிக்கலாம். குறிப்பாக பார்ட்மன் வந்தால் சூப்பர் சாய்ஸாக இருப்பார். அவர் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்கார். அந்த பேஸில் யோசிக்கலாம். லேட்டர் பேஸில் ஸ்கோர் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். மல்டர் விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் யோசிக்கலாம். பேட்டிங்கில் பெஸ்ட்டாக பண்ணுவார்னு யோசிக்க முடியாது. முதல் போட்டி அப்படிங்கும்போது இனிஷியலாக கொஞ்சம் மாய்ச்சர் ஸ்விங்கு அந்த இடத்துல விக்கெட்ஸ் நிறையா விழுந்துருச்சு. பெட்டராக பேட்டுக்கு வர டைமில் மல்டர் இருந்துக்கிட்டார். அதனால் மேனேஜபிளாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. பட் ரொம்ப லேட்டாக அதே ட்ராக்கில் விளையாடுற மாதிரி இடத்துல கொஞ்சம் கஷ்டம். பட் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸாக இருக்குது, புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ் ட்ராக் அப்படின்ற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக மல்டர் ஒன் செகண்ட் கேமுக்குள்ளே வரலாம். இதை கொஞ்சம் பார்த்துங்க. ஆன் டைமில் அந்த ட்ராக் பேஸில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகும்போது பெட்டரான டீமை நீங்கள் மேக் பண்ண முடியும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் விஷன் லெவலில் விளையாடுங்க. செமையாக இருக்குது. ஏகப்பட்ட ஃபேண்டசி ஃபார்மட்ஸு குறிப்பாக ஸ்மால் லீகுக்கு நல்லா இருக்குது. அதில் கிராண்ட் லீக் அப்படின்னு போகும்போது ட்ரீம் 11 மற்ற ஆப்ஷனாக வந்து 1:10 கான்செப்ட் கொடுக்குறாங்க. ஒரு 3 பேட்ஸ்மேன் 3 பவுலர் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் போகும்போது வின்னிங் பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு ஏன்னா பர்டிகுலராக 3 அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது கரெக்டாக நம்மளால் பிக் பண்ண முடியும். நிறைய நேரம் ரெகுலர் ஃபேண்டசி பிளேயர்ஸ் எல்லாம் பவுலிங் பீஸில் ஆல்ரவுண்ட் பீஸில் நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஸோ புதுசாக விளையாடுறாங்க பேட்டிங் பேஸில் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு பேட்டர் பேஸில் இருக்கிற கேமுக்கு அந்த மாதிரி பவுலிங் பேஸில் டீம் போடும்போது நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த இடத்துல விஷன் 11 நமக்கு 7:4 கான்செப்ட் கொடுக்கறதுனால 3 பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு போகிறப்போது நம்ம ஓரளவுக்கு வின்னிங்க்கு அதில் இருந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி ஆப்பை சூஸ் பண்ணணும் எந்த கேமுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதையும் மைண்ட் பண்ணி விளையாடுவாங்க. உங்களோட நாலேஜுக்கு விளையாடுங்க. என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு என்னோடய டீமே எடுத்து போட்டு விளையாடணும்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் அது ஓகேவாக இருக்கும். நான் நிறைய நேரங்கள் வந்து கிராண்ட் லீக் டீம் தான் கொடுக்குறேன், நான் ஸ்மால் லீக் டீம் கொடுக்குறது கிடையாது. ஏன்னா ஆன் டைமில் என்ன மாதிரி ட்ராக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கிராண்ட் லீக் டீம் கொடுக்குறேன். நிறைய ரிஸ்க்கையும் நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணுவேன். அந்த மாதிரி ரிஸ்க்கை இன்க்ளூட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாதனால உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ண பாருங்கள். ரெகுலராக க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து எல்லாத்தையுமே மேக் பண்ண முடியும், நிறைய ஏர்ன் பண்ணவும் முடியும். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.